தொகுப்பின் கவிதைகள் பூக்களின் எல்லா பருவநிலைகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னைக்கு ஒரு 2 கவிதை வாசிச்சு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுல ஒரு 2 கவிதை மட்டும் வாசிச்சு காமிக்கிறேன். அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் சிறந்த கவிதைகள் இதுல இருக்கிறத நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். கவிஞர் பிரம்யா கிராஸ்வினோட தப்பெரும்பு அப்படிங்கிற கவிதையிலிருந்து 7ஆம் பக்கம் இருக்கக்கூடிய கூரை வானம் அப்படிங்கிற கவிதையை வாசிச்சு காமிக்கிறேன். வீட்டுக்குருவிக்கு விதை நெல்லும் சிறு வெளிச்சமும் கொடுத்தால் உத்தரக்கட்டையில் பறந்து பறந்து கழிக்கும், பெருவெளியில் பறக்க சொன்னால் வானம் சிறகில் ஏறி அமர்ந்து கொள்ளாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்க குருவி ஒரு விதை நெல்லும் வெளிச்சமும் கொடுத்தா அங்கே அந்த வீட்டுக்குள்ளேயே பறந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். அதை கொண்டு போய் பெருவெளியில பறக்க சொன்னா அந்த வானம் அந்த சிறகின் மீது உட்காந்துக்கிட்டு அவ்வளோ வீட்டை எப்படி தாங்கி அந்த பறவை பறக்கும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருப்பாங்க. இது பல்வேறு சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வார்த்தையாக எனக்கு பட்டது. மிகச்சிறந்த கவிதை. இந்த கவிதைகள் புரிந்து கொள்ளப்படும் போது அதனுடைய உச்சத்தை அடைகிறது. நீங்க எந்த